ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரண்டை துவையல் வைக்க போகிறோம். அதுக்கு இவ்வளோ பிரண்டை எடுத்துருக்கிறேன். முதல்ல நம்ம கையில் எண்ணெய் தடவிக்கலாம். இல்லைன்னா அது ஒரு மாதிரி இந்த சொர சொரன்னு ஒரு மாதிரி அரிப்பெடுத்த மாதிரி இருக்கும் கை. அதனால் எண்ணெய் தேய்ச்சிக்கிறோம். அடுத்து அந்த பிரண்டை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நான் எடுத்து வச்சிட்ருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி அதில் அந்த லீஃப் எல்லாம் இருக்கும். லீஃப் தனியாக, அந்த தண்டு தனியான்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து ஸ்டெம்மையும் இந்த லீஃபையும் தனித்தனியாக வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் அந்த இது எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சிட்ருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இதில் சின்ன சின்ன பீசஸாக அந்த கத்தியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக நம்ம கை வச்சும் அதை கட் பண்ணிக்கலாம். இல்லைனா கத்தியை வச்சும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த பிரண்டை துவையல் மூட்டு வலி, கை வலி இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பெஸ்ட்டான மருந்து பிரண்டை. இது சாப்பிட்றது உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த்து, ஒரு ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பிரண்டையை இது சூப் வச்சும் குடிப்பாங்க, துவையலும் வச்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் இன்றைக்கி துவையல் தான் வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஓவரால் எல்லாத்தையுமே நான் அந்த இதை எடுத்துட்டேன். எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் இனி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட போகிறேன். நம்ம அந்த லீஃப் எல்லாத்தையும், அந்த இலை எல்லாத்தையும் அப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அதெல்லாம் அப்படியே இருக்கட்டு. அந்த ஸ்டெம் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம சின்ன சின்ன பீசஸாக இதை மாதிரி நம்ம எடுத்து நல்லா அந்த தோல் எல்லாத்தையும் ஒரு மாதிரி இந்த முருங்கைக்காய்க்கு வர்ற மாதிரி வரும். அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அந்த ஸ்டெம்மை மட்டும் நம்ம அப்படியே கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். இப்படி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி உள்ளே போட்டுறணும். போட்டதுக்கப்புறமா துவையல் அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மிக்ஸி ஜார்லேயோ இல்லைன்னா அம்மிலேயோ இல்லை ஆட்டுக்கல்லையோ எதுலனாலும் வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். துவையல் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே. ஆமாம், இது சின்ன சின்ன பீசஸை நான் எல்லாமே எடுத்துகிட்ருக்கிறேன். ஓவரால் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எண்ணெயில் வதக்கிடலாம். இந்த பிரண்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் போல் உளுந்தம்பருப்பு, வத்தல், ஒரு 4-5 வத்தல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது கூட ஒரு சின்ன துண்டு புளி, இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா அது கூடயே பூண்டு, தேங்காய், ஒரு பச்சை மிளகாய். காரம் எனக்கு அந்த வத்தலில் கொஞ்சம் காரம் குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு மிளகாய் இதில் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த எடுத்து வச்சுருக்குறோம்ல பிரண்டை, அதையும் இதில் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துட்டு இது கூட லைட்டாக உப்பு நம்மளுக்கு துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரில் வச்சு இதை அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், துவையல் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் எல்லாம் வதக்கிட்டுருக்கிறேன். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எல்லாத்தையுமே உள்ளே போட்டு இது எல்லாத்தையுமே இப்போது அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்துகிட்டு வந்தாச்சு. துவையல் ரெடி ஆயாச்சு. இதில் கொஞ்சம் போல் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து தாளித்து விட்டும் சாப்பிட்லாம். இல்லை இப்படியே இந்த துவையலை எடுத்து சாதத்து கூட வச்சு பிரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு பிரண்டை துவையல் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது. இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வச்சு சாப்பிடணும். 2 நாளைக்கு ஒருக்க, வாரத்துக்கு ஒருக்க சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு நல்ல ஹெல்த்தாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.